கற்பனை சரி ஆமாங்க பிடிச்சலாம் வாங்கிட்டு இருக்கேன் இது எப்படி பாச வருமா இல்லை விண்டோ தர வச்சு வரும் கட்ட கடலை மிட்டாய் கமல் கட்டு அடி முதல்ல இதெல்லாம் எனக்கு இல்ல நர்மதாக்கு. ஓ அப்போ நீ ஓகே ஓகே ரிலாக்ஸ் அதனாலயும் பீட்சா பர்கர் வாங்க முடியுமா? தேன் மிட்டாய் பிடிக்கும் எனக்கு நல்லா தெரியும் ஏதோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் போணும். இப்போ எதுக்கு உனக்கு புதுசு புதுசு நான் அப்படி பார்க்குறேன் சும்மா இல்லைம்மா இப்போ எதுக்கு இந்த சிரிப்பு இல்ல அதுக்கு தான் சொன்னேன். துரும்ப அரைச்சாராமே ரெண்டு நாளே பக்கத்து வீட்ல இருந்து பிரியாணி வாசனையா வருது. அதான் உடனே நிறைய சொல்லிக்கல நான் ஒன்று எனக்கு சமைச்சு கொடுக்க யாரு இருக்கா எனக்கு சமைச்சு கொடுக்க ஆளா கிடைக்கல. மாசம் 10,000 கொடுத்தா 3 வேளை வீட்லயே வந்து சமைச்சு கொடுப்பா. அந்த சமைச்சு கொடுத்து தான் போகுது நானும் மாஸ்டர் ஆமால சாரி எனக்கு இதுதான் தெரியவே மாட்டேங்குது ஆளு ஏன் நீ பார்த்துருந்த வேலை அது அக்ரிமெண்டா போட்டா போச்சு ஓஹோ குளோரியா 100 வருஷம் இந்த மீன் பண்ணல தப்பா நினைக்கிறேன் அக்ரிமெண்ட் போட்டு கொண்டாடியா இருந்தா அப்புறம் என்ன சார் அர்த்தம்? 100 வருஷம் தான் விஷ பாட்டில் ட்ரிங்கி விஷம். நீங்க அடுக்குங்க இல்ல அடக்காம போங்க. நான் ஏன் லூஸ் மாதிரி உங்ககிட்ட பேசி அம்மா பார்த்தா தானே பிரச்சனை அவங்க நான் சமாதானப்படுத்து இல்ல என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்க அம்மா யோசிச்சு தானே நீ அவங்க கூட இருக்க பிரச்சனை ஆகணுமா? அதுதான் இப்ப பேசிட்டீங்களா? வழி பாருங்க. எங்க அம்மா இதனால எவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க தெரியுமா? நம்ம கிட்ட இந்த விருப்பம் தான் சம்பாதிப்பீங்க. அப்புறம் தொக்க தங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா மட்டும் பாரு பாப்போம் பாப்போம் அடே வாங்க குமரன் வாங்க உள்ள வாங்க உட்காருங்க குமரன் சொல்லுங்க வீடெல்லாம் சௌரியமா இருக்கானமா ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க குமரா என்னப்பா சொல்லுப்பா ஒண்ணும் இல்ல சார் நீ சொல்றா எங்க வீட்ல வயசான அம்மால இருந்து பள்ளிக்கூடம் போற சின்ன பிள்ளை வரைக்கும் டேய் அந்த பையன் பண்றானே என்ன அப்படி பண்ண சொல்லுங்க செத்த அசந்த வசந்த கூட உட்கார முடியல சார். அந்த பையன் வெளியில நின்னுட்டு இருக்காப்ல. எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்ல ஏமா இதெல்லாம் சார். தயவு செஞ்சு அந்த பையனை காலி பண்ண சொல்லிட்டு குழந்தை குட்டி இருக்கிற வேற ஒரு குடும்பம் என்ன கட்டலாம் இல்லமா கல்யாணம் ஆனவர் தான் ஏன்னா இப்படி கம்ப்ளைண்ட் வீட்டை காலி பண்ணிடுவோம் அட விடுங்க பாத்துக்கலாம் அநேகமா நம்ம பத்தி போட்டு கொடுத்தா வந்து பார்த்தா சொல்லுங்க என்னமாமா பக்கத்துல யாரும் ரொம்ப பயங்கர கோவத்துல போல இருக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி மனுஷால இப்படி இருக்கான்னு பாத்தல துணி காய போட்ட இடத்துல அவங்க அவங்களோட அப்பளத்தை காய போட்டாங்க நான் அதான் வைக்கணும்னு சொல்றேன் நான் கண்டிப்பா முடியாதுட்டேன் இதுக்கு என்ன மாமா அவன் என்ன சொன்னாலும் 5000 ஏன் பத்தாதோ ஓ அதிகமா இருக்கு நான் வேணாம் சொல்லிருக்கோம் பாவம் எழுந்து போடுமே மாமி காய்கறி வாங்க போனா இன்னும் வரல இல்ல காஃபி ஆஃபர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எங்க ஆத்து காஃபி ரொம்ப விஜய் டோன்ட் கிவ் அப் என்னடா எல்லார்கிட்டயும் எதை பேச போங்க. நீங்களே சொல்லுங்க. கங்கா புது வீட்டுக்கு வந்த நேரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. ஊர்ல ஜெயிச்ச காசை கையில வச்சுட்டு இருந்தாலே சார் ஆமா தம்பி இன்னொரு கடைனா எப்படிப்பா எப்படி சமாளிக்க முடியும்? அட்வான்ஸ் கொடுங்க. ஏய் நீ வேற சும்மா இரு. எதையும் யோசிச்சு தானே பண்ணணும் குமரா. என்ன பாஞ்சு புடிங்கறீங்களே. மா அப்படியாமா? நானும் பாத்துக்கலாம் துணி. மாமா எப்படி மாமா இதெல்லாம்? என்ன இருக்க முடியுமா? அதானே. இன்னும் கவரி நீ ஒரு நாள் பேச சொல்ல சொல்லிட்டீங்கல்ல இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. ஆயிரமா விளம்பரம் பண்ண 50,000மா? அது வேகம் இவன் பேசுறத கேட்கவே ஆசையா தாண்டி இருக்கு. முன்னாடி இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம்லடா. பெரிய செலவாகும் நான் நடிச்ச சீரியல் யூனிட்ல கேமரா என்ன எனக்கு ஃப்ரீயா பண்ணி சொல்லிட்டேன் மாமா நம்ம அது என்னோட பொறுப்பு. நீங்க கடையை டிசைன் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. இத நான் பாருங்க. தேங்க்ஸ் கவரி இங்க வச்சிட்டா வசதியா இருக்கும்ல. அங்க நான் தண்ணி கேன் பார்த்தமா. தண்ணி கேன் அங்க வச்சு. இல்ல மாமா. போங்கே சல்பி சேகரே போங்கே